This episode is brought to you by Paramount Plus. Paramount Plus has movies. So many movies. The movies you've seen 1,000 times and could watch 1,000 more. Iconic movies your friends can't believe you haven't seen. New movies, classic movies, new takes on classic movies. So whether you're into Top Gun or The Naked Gun, Mean Girls or Mission Impossible, Smurfs or Sonic the Hedgehog, there's a mountain of movies to discover on Paramount Plus. Start streaming today. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி கமலா தேவி இந்த காலத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்தது வேற இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்கம்மா. அடுத்தது வந்துடாம நான் வந்து சுங்கைப்பாக்கால இருந்தேன்டா. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுன்னா அப்ப முதலாளி வந்து வீடு நாங்க வேற தாலியாயில இருந்தோம்மா. அப்ப எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவரும் சொன்னாரு சரி கொஞ்ச நாளைக்கு இருங்கம்மா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. அந்த வீடு அதே போதான்டா கிட்ட நாங்க போயிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு நாங்க பிள்ளை அப்ப வந்து 3 பிள்ளைங்க நம்ம எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப வீடெல்லாம் கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாங்க போயிட்டு அந்த வீட்டுல இருந்தோம்டாமா. வீட்டுல இருந்தாக்கா பொழுது போச்சு. அந்த பிள்ளைங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு நானும் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு படுத்துட்டேன்டாமா. பார்த்தா அந்த வீட்டு ஜன்னல்ல வந்து ஜன்னல் அப்படி அடிக்கிறாங்கம்மா. நான் நல்ல பொண்ணு வந்து அடிக்குது ஜன்னல்ல. என்ன சொல்லிட்டு நான் பாக்குறேன்டாமா கீதா. அவங்க சொல்றாங்க அக்கா அக்கா அங்க பாருங்க அக்கா நான் என்னக்கா செஞ்சீங்க பாருங்க அக்கா யாரும் என்ன வெட்ட வராங்க அக்கா பாருங்க அக்கா அக்கா ஒடியாங்க அக்கா என்ன காப்பாதுங்கன்னு கத்துது அந்த பிள்ளை. ஐயோ அம்மா கீதா இதே தொடர்ந்து இதே போல அண்ணாடிக்கு ரவுல அண்ணாட ரவுலடா அம்மா. இதே கதை எனக்கு வந்து வெளியே போய் பாப்பீங்களா யாரு என்ன ஏதுன்னு? வெளியெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஜன்னல்லே உருவத்தை அப்படியே காட்டும். அது மனசால இல்ல வேற ஏதாச்சுமா? அம்மே மனசால தாண்டா அந்த பிள்ளைய வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. செத்து போன ஆவி வந்து உங்களுக்கு ஜன்னல வந்து கதவு பாத்தீங்க? ஆமாடா ஆமா ஜன்னல்ல வந்து அந்த ஆவி தான் வந்து ஏன்னா அந்த வீட்டுல வந்து அவங்க இருந்த வீடா அது. அந்த பிள்ளைங்க தெரியாது ஆவிய மனசாலன்னு. ஐயோ நான் சாமி வர வச்சே பாத்துட்டேன்டாமா கீதா. முனியாண்டி சாமி வந்தாரு. அப்ப நான் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா அந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கா அதுக்கெல்லாம் நான் தூங்க முடியலையா அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து என்ன வந்து இந்த மாதிரி தொல்லை கொடுக்குதியா பிள்ளை குட்டிங்க வச்சிருக்கேன் நான் நீங்க எப்படியா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டுக்குமே. அப்ப அவர் சொன்னாருடா கீதாமே நான் வந்து ஐயா வர வச்சேன். அப்ப ஐயா சொன்னாரு இந்த மாதிரி வந்து நீ பயப்படாத அவங்க வந்து உனக்கு உதவி செய்ய தான் வராங்க நீ பயப்படாதுமா. ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல கடைசியில பார்த்தாக்கா டக்குன்னு அந்த பிள்ளை அந்த ஆவி வந்துருச்சு அவர் உடம்புல. ஐயோ அப்புறம் பாருலாமா சாமியை தள்ளி விட்டு அவ ஆவி வந்து என்கிட்ட பேசுது நேரடியா. இந்த வீட்டுக்கு வந்து என்ன கஷ்டம் உனக்கு நான் உனக்கு நல்லா வச்சிருக்கேன் நகை நட்டுலாம் உனக்கு நல்லா வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். உனக்கு நீ ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வரும்போது நகை எவ்வளோ வந்தேன் இல்ல உன் பிள்ளைங்கலாம் சீக்கிரமா வந்தியா நீ பிள்ளைங்களாம் சீக்கிரம் தானே இருந்துச்சுங்க. இப்ப இந்த வீட்டுக்கு வந்து உன் பிள்ளைங்களாம் நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் நீ எவ்வளவு நல்லா இருக்கிறப்ப இந்த வீட்டுல வந்து சொல்லு போய் சொல்லாத என்கிட்ட சொல்லு உனக்கு நான் என்ன சொல்ல பண்றேன். எனக்கு வந்து நீ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கை போடாத தண்ணியும் கொஞ்சம் சோறும் எடுத்து வெளியே வச்சிரு வேற ஒண்ணுமே நான் உன்கிட்ட கேட்கலையே. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் மரக்கறி ஆக்கி எனக்கு அந்த மாதிரி வச்சிருக்கா. என்னதான் நீங்க பதிலுக்கு சொன்னீங்க பேசுனீங்க? நான் சொல்றேன் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு விட்டுருமே இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி பேச எனக்கு நீ பேசாத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பயந்தது ஏற்கனவே நீ இந்த மாதிரிலாம் பேச எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குன்னு அதுக்கு காலில் விழுந்து கூட கேட்க வேண்டாமா விடவே மாட்டேது முடியாது. இந்த என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க அவங்க கிட்ட? நான் கடைசியா கேட்டேன்டாமே தயவு செஞ்சு என்ன விட்டுக்கிட்டா இந்த மாதிரிலாம் வந்து தொல்லை பண்ணாத பாருங்க என் வீட்டுக்கார பிள்ளைங்களாம் தூங்குறாங்க என்ன மட்டும் நீ விடவே மாட்டேன் தூங்க மாட்டேற அப்படின்னு. அப்ப அந்த பிள்ளை வந்துடாமா அது சொல்லுது நீ இந்த வீட்டை விட்டு நீ பீண்டாவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுடா. பிள்ளைங்க மேலே அவ்வளவு பாசம். ஆனா ஏன்டா போய் சொல்ல அது ஆவியா இருந்தாண்டாமா நல்லா தாண்டா பாத்துக்கிச்சு. ஆனா ஒரு தரம் வந்துட்டா கலப்பா சாய் பழம் வாட்ட போயிருக்கோம் வேலைக்கு. இப்படி லைன்ல இருங்க பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.